வணக்கம். போன வீடியோவில் ப்ளவுஸோட பேக் போர்ஷன், ஃப்ரண்ட் போர்ஷன் பட்டி வச்சு எப்படி ஜாயின் பண்ணி தைக்கணும் அப்படின்றதையும், ஸ்லீவ் எப்படி தைக்கணுன்றதையும் பார்த்தோம். இந்த சேனலில் ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நல்லா புரியும். இந்த வீடியோவில் அதெல்லாம் ஜாயின் பண்ணி எப்படி ஒரு ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ப்ளவுஸோட பேக் போர்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம தைச்சதை அதை முன்னாடி வச்சுக்கணும். அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டு ரெண்டாக தைச்சிருப்போம். அதில் ஒன்று எடுத்து ராங் சைடாக திருப்பி அந்த கை வளைவோட ஜாயின் பண்ணி கொக்கி மாட்டுற பக்கம் வந்து கழுத்து வளைவு வரக்கூடிய பகுதியில் வரணும். அந்த மாதிரி வச்சு ஷோல்டரை ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் தச்சு முடித்ததும் அடுத்த பக்கமும் இதே மாதிரி கொக்கி கட்டுற பக்கம் வந்து கழுத்து வளைவு பகுதிக்கு வரணும். இப்போ அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ஷோல்டரையும் ஜாயின் பண்ண பகுதிக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கணும். இப்போ ரெண்டு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி தைச்சதில் நடுவில் நம்ம பிரிக்கிறதுக்காக ஒரு கட் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது இடுப்பு சைடு நம்ம பகுதியவும் பின்பகுதியவும் சேர்த்து தைக்கணும். அதுக்கு முன்பகுதி ஷோல்டர் வளைவோட பின்பகுதி ஷோல்டர் வளைவை ஒன்றா வச்சுட்டு இப்போ கொக்கி கட்டுற பக்கம் எந்த அளவு வரைக்கும் இருக்குன்னு நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதே போல் இடுப்பு சைடு பட்டியோட மேல் பகுதி அதுலேருந்து கை வளைவு பகுதி வரைக்கும் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். கரெக்டாக தான் இருக்குது. இப்போ ப்ளவுஸோட பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஒன்றா வச்சு அந்த பேக் பார்ட் இருக்கிற அளவுக்கு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை மடித்து அது வரைக்கும் நம்ம ஒரு கோடு போட்டு அது வரைக்கும் நம்ம மடித்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கணும். அந்த கோடு வரைக்கும் மடித்து நம்ம ஒரு தையல் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். இந்த மாதிரி இல்லைனா கூட நம்ம ரெண்டு பக்கமும் சின்ன சின்ன சிசர் கட் கொடுத்துருப்போம். அந்த அளவு வரைக்கும் கூட மடித்து நம்ம தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் அந்த கோட்டுக்கு மேலே ஒரு மடிப்பு மடித்து இன்னொரு தையல் போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். ரெண்டு பக்கமும் சரியாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்தா கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பக்கம் ஏறி இறங்காமல் ரெண்டு பக்கமும் சரி சமமாக இருக்கணும். இப்போ இதே போல் நெக்ஸ்ட் சைட்லேயும் கொக்கி பகுதி நம்ம மடித்து தைச்சிருக்கிற பகுதி வரைக்கும் நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கணும். அந்த சைடு பேக் பார்ட் இருக்கிற அளவுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டை மடித்து நம்ம ஒரு கோடு போட்டு ஃபஸ்ட்டு அந்த கோடு வரைக்கும் மடித்து தைச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த கோட்டுக்கு மேலே மறுபடியும் ஒரு மடிப்பு மடித்து தைச்சிக்கணும். அவ்வளோதான். இப்போ ஈவனாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்குது. முன்பக்கம் வரக்கூடிய ரெண்டு பட்டியோட அளவையும் பின்பக்கம் இருக்கக்கூடிய அளவு வரைக்கும் மடித்து தைச்சிக்கணும். அவ்வளோதான். இப்போது ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஸ்லீவ் எடுத்து அந்த ஸ்லீவோட சென்டரில் ஒரு சிசர் கட் சின்னதாக கொடுத்துருப்போம். அது வந்து ஷோல்டருக்கு சென்டரில் வர்ற மாதிரி கரெக்டாக வச்சு ரெண்டு பக்கமும் ஸ்லீவ் பொருந்தி வருதான்ட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட ஸ்டார்ட் பண்ணணும். நாம் கரெக்டான அளவில் தான் கட் பண்ணியிருக்கிறோம். அதனால் இழுத்துலாம் தைக்கக்கூடாது. அப்படியே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அப்படியே தைச்சின்னு வர வேண்டியது தான். ஸ்லீவோட சென்டர் பகுதி அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிற பகுதியோட கரெக்டாக வர மாதிரி நம்ம சின்னதாக சிசர் கட் கொடுத்துருப்போம். அந்த ஸ்லீவுக்கு சென்டரில் அது வந்து அந்த ஷோல்டர் ஜாயிண்டிங் பகுதியில் சென்டரில் வர மாதிரி கரெக்டாக வச்சு தைக்கணும். அவ்வளோதான். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டதுக்கு மேலேயே இன்னொரு தையலும் நம்ம கடைசி எண்டிங் வரைக்கும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது பாருங்கள். கரெக்டாக தைச்சாச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்லீவையும் கரெக்டான அளவில் இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த சென்டரில் அந்த சிசர் கட்டு ஸ்லீவோட சிசர் கட்டு அந்த ஷோல்டரோட சென்டரில் கரெக்டாக வர்ற மாதிரி நாம் கவனமாக பார்த்து பொறுமையாக தைக்கணும். ரொம்ப இழுக்காமல் கடைசி எண்டிங் வரைக்கும் இப்படி தைச்சிட்டு வரணும். அதே போல் ஸ்லீவில் ஃப்ரண்ட் பக்கம் நம்ம குடஞ்சி கட் பண்ணியிருப்போம். அதுக்கு ஒரு சின்ன சிசர் கட் கொடுத்துருப்போம். அந்த சிசர் கட் வந்து ப்ளவுஸ்க்கு ஃப்ரண்ட் பக்கம் வர்ற மாதிரி வச்சு தைக்கணும். நம்ம ஸ்லீவ் தைக்கும் போது இதை கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ தான் ஃப்ரண்ட் பக்கம் சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஸ்லீவ் வந்து ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது ஸ்லீவையும் இடுப்பையும் ஜாயின் பண்ணி தைக்கணும். நம்ம கரெக்டான அளவில் வச்சுட்டு இந்த அளவுக்கு நம்ம கோடு போட்டிருப்போம். அந்த அளவு கூட நம்ம மார்க் பண்ணி தைக்கலாம். அப்படி இல்லைன்னா அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம எந்த அளவுக்கு தைக்கணுன்றதை மார்க் பண்ணிவிட்டு அப்படியும் கூட நம்ம தைச்சிக்கலாம்.
ஆம் ஹோல் வளைவு பகுதியில் சின்ன சிசர் கட் கொடுத்துருப்போம், அது வரைக்கும் கூட நம்ம பிடிச்சு தைச்சிக்கலாம். இதே மாதிரி லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அளவுலேயே அப்படியே ஜாயின் பண்ணி தச்சிக்க வேண்டியதுதான். நம்ம போட்டிருக்கிற தையலுக்கு பக்கத்துலேயே 2 தையல் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கணும் 2 சைட்லேயும். அவ்வளோதான் முடிஞ்சுது. இதே மாதிரி நெக்ஸ்ட் சைடில் ஸ்லீவையும் இடுப்பையும் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி எந்த அளவு வரைக்கும் பிடிச்சு தைக்கணுன்ட்டு மார்க் பண்ணிவிட்டு தச்சிக்கலாம். இது வரைக்கும் நம்ம கோடு போட்டிருக்கிறோம், அந்த அளவு வரைக்கும் நம்ம பிடிச்சு தைச்சிக்கலாம். அவ்வளோதான். இந்த தையலுக்கு பக்கத்தில் எக்ஸ்ட்ராவாக 2 தையல் போட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம தைச்ச ப்ளவுஸு கரெக்டான அளவில் இருக்குதான்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டான அளவில் இருக்குது. கொக்கி வைக்கிற பகுதிக்கு நம்மளுக்கு 1/2 இன்ச் 2 பக்கமும் நம்மளுக்கு கரெக்டான அளவில் இருக்குது. இப்போ கொக்கி பட்டி வச்சுக்கலாம். அதில் 2 இருக்கும், நம்ம 1 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொக்கி வைக்கிற பகுதியில் நம்ம இந்த துணியை 2ஆக மடித்து ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட்டில் நல்ல பகுதி பக்கம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி வச்சு தையல் போட்டுக்கணும். கீழ்ப்பகுதி மடித்து விட்டுக்கணும். இப்போ லாஸ்ட் எண்டு வரைக்கும் தையல் போட்டுக்கணும். இப்போது படிமான தையல் போட்டுக்கணும். நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்து விட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கணும். இதை முடிச்சுட்டு நம்ம பின்பக்கமாக இப்படி மடிச்சிக்கணும். மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டுக்கணும். அவ்வளோதான், கொக்கி பட்டி நம்ம தைச்சாச்சு. இப்போ கொக்கி மாற்றப்பட்டி நம்ம எதிர்பக்கம் வச்சு தைச்சிக்கணும். அதுக்கு ஆப்போசிட் சைடில் ப்ளவுஸை ராங் சைடு திருப்பி போட்டு நம்ம கொக்கி பட்டிக்கு கட் பண்ண துணியில் இன்னொரு துணி எடுத்து அதை 2ஆக மடிக்காமல் அப்படியே வச்சு லாஸ்ட் எண்டிங்கில் மடித்து இப்படி தைச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு அதை திருப்பி படிமான தையல் இப்படி போட்டுக்கணும். அதை இப்போது நெக்ஸ்ட்டு சைடில் திருப்பி, அதாவது நல்ல பக்கம் திருப்பி ஃபுல்லாக மடிக்காமல் பாதியாக மடித்து நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணிக்கணும். இது பக்கத்தில் இன்னொரு தையல் நம்ம நடுவில் சென்டரில் இப்படி போட்டுக்கணும். அவ்வளோதான். இது நம்ம கொக்கி மாட்டுறதுக்கு நூல் வச்சு தைக்கக்கூடிய பகுதி. அவ்வளோதான், கொக்கி பட்டியும் கொக்கி மாற்ற பட்டியும் நம்ம தச்சு முடிச்சாச்சு. இப்போ தேவையில்லாத பகுதியெலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். கரெக்டாக 2 பக்கமும் ஈவனாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது 2 சைடும். அவ்வளோதான். இப்போ கழுத்துக்கு நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைக்க போகிறோம். அதுக்கு நான் இப்படி வைக்கிற மாதிரி ஆப்போசிட் சைடில் நம்ம கட் பண்ண கிராஸ் பீசஸ் துணியை ஜாயின் பண்ணிக்கணும். கிராஸ் பீஸாக வச்சு இப்படி நம்ம ஜாயின் பண்ணி தைச்சிக்கணும். இப்போ ஜாயின் பண்ணதெல்லாம் நம்ம கட் பண்ணி லெவலாக ஆக்கிக்கணும். 2 பக்கமும் நீட்டிட்டு இருக்க துணியெல்லாம் நம்ம கட் பண்ணி லெவலாக ஆக்கிக்கணும். இப்போது நம்ம துண்டு துண்டாக ஜாயின் பண்ணதை நம்ம ஒன்றா ஆக்கி ஜாயின் பண்ணி இப்படி முழுசாக எடுத்துக்கணும். அவ்வளோதான், பாருங்கள், தச்சாச்சு. இப்போது நம்ம கழுத்து பக்கம் வச்சு இதை ஜாயின் பண்ணி தைக்க போகிறோம். அதுக்கு நல்ல பக்கம் நம்ம ப்ளவுஸ் எடுத்துக்கணும். நம்ம வைக்கக்கூடிய அந்த கிராஸ் பீஸை ராங் சைடில் எடுத்து அந்த கழுத்து மேலே வச்சு ஃபஸ்ட்டு நம்ம அந்த 1/2 இன்ச்சுக்கு வச்சு தைச்சிக்கலாம். ரொம்ப இழுத்து தைக்கக்கூடாது, அப்படியே வச்சு நம்ம தைச்சிக்கணும். நம்ம ஜாயின் பண்ணுற பகுதியை விரலால் கீறி விட்டு தைக்கணும். கரெக்டாக 2 பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே தைச்சிட்டு வரணும். கீழ்ப்பகுதி எங்கேயும் மாட்டிக்கக்கூடாது, அதனால் சுருக்கம்லாம் எல்லாமே எடுத்து விட்டு கரெக்டான அளவில் அப்படியே தைச்சிட்டே வரணும். இந்த மாதிரி லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் நம்ம தச்சு எடுத்துகிட்டு வரணும். லாஸ்ட் எண்டிங்கில் மடித்து நம்ம இப்படி தச்சுக்கணும் கடைசி எண்டிங் வரைக்கும். இப்போது அங்கங்கே சின்ன சின்ன சிசர் கட் நம்ம திருப்புறதுக்கு முன்னாடி கொடுத்துக்கணும். நம்மளுக்கு வளைவு வர பகுதியிலலாம் நம்ம சின்ன சின்ன சிசர் கட் இதுக்கு கவனமாக கட் பண்ணணும். நம்ம ஸ்டிச்சிங்கில் அந்த சிசர் கட் பற்றக்கூடாது, பார்த்து கவனமாக கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கிராஸ் பீஸை திருப்பி இப்படி ஒரு படிமான தையல் போட்டுட்டு வரணும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக டர்ன் பண்ணி தைக்க முடியும். லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் இந்த மாதிரி படிமான தையலை கரெக்டாக போட்டுட்டு வரணும். அவ்வளோதான். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு சைடு திருப்பி தைச்சிக்கலாம். இது நம்ம கையால் கூட எம்மிங் பண்ணி தைச்சிக்கலாம். நம்ம படிமான தையல் போட்டதால் நம்மளுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் இந்த மாதிரி எந்த சுருக்கமும் இல்லாமல் எடுத்து விட்டு இப்படி தச்சிக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சுது. இதோட ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் முடிஞ்சுது. இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்றதை பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.